ஒண்ணு தேன்னா தேவனின் வசனம், தேனீனா சபை. சபை எங்க கட்டப்படுது? சிங்கத்துக்குள்ளோ. சிங்கம்னா கிறிஸ்துக்குள் கட்டப்படுது. அப்போ அந்த சிங்கத்தோட சரீரத்துக்குள் கட்டப்பட்டது. அதாவது செத்து போன சரீரம். நாம எதுக்குள்ள கட்டப்பட்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் சரீரம் தான். அவரோட மரணத்துக்குள்ளாக நாமும் கட்டப்படுறோம். அதுதான் ஈடுபலி பாக்குறோம். இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ரொம்ப போர் அடிக்குதா? சரி, புரிஞ்சுனது. இப்ப அடுத்து யாரை தேடலாம் அப்படின்னா நிறைய லிஸ்ட், ஃபுல் லிஸ்ட் இருக்கு. இந்த சிங்கத்தை சாகடிச்சது யாரு? சிம்சான். சிம்சான் யார்? கரெக்ட், அது கரெக்ட். சிம்சன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா சூரியனை போல் அல்லது சூரியன் என்று அர்த்தம். சரிங்களா? இதுதான் இந்த பேருக்கான அர்த்தம். சரி, சிம்சன் யாரா இருக்கலாம்? சிம்சோன் தான். இப்போ சிங்கம் கிறிஸ்துன்னு பார்த்துட்டா சிம்சோன் யார்? சொல்லுங்க பரவாயில்ல. சரி பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், எங்க சிம்சோன் எந்த இடத்துல சிங்கத்தை எதிர்கொண்டு வந்தார்? அதுதான் ரொம்ப ஆச்சரியம். எங்கன்னு பாத்தீங்கன்னா திராட்சை தோட்டத்துக்கிட்ட எதிர்கொண்டு வந்த உடனே அங்க என்ன பண்றாருன்னா கண்டுபிடிச்சிட்டாரு. சிங்கத்தை பார்த்தாரு. திராட்சை தோட்டத்துக்குள்ள சாகடிச்சாரா வெளியோ சாகடிச்சாரா? வெளியோ. இன்னும் தோட்டத்துக்குள்ளேயோ போல. திராட்சை தோட்டத்துக்குள் வெளியோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சாகடிச்சு சரீரம் தூர தூக்கி போடப்படுது. இதை சொன்ன உடனே உங்களுக்கு புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் ஞாபகம் வரணும். இல்ல, சரி, ஒரு உவமை ஞாபகம் வரணும். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு நீங்க சொல்றது எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த உவமை என்னன்னா இது நிறைய இருக்கு. சரி, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். அந்த உவமையை நம்ம நேரடியா பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அந்த உவமையை பேசுறாரு. இது எல்லா வசனங்கள் படிக்க டைம் இல்ல, கொஞ்சம் மேலோட்டமா பார்த்துன்னு போலாம். கிறிஸ்து என்ன பண்றாருன்னா ஒரு உவமையை சொல்ல தொடங்குறார். அந்த உவமையில என்ன நடக்குதுன்னா ஒரு மனுஷன் வந்து, சரி சிஸ்டர் நீங்க வாசிச்சிடுங்க, ஒரு 7 வசனம் நீங்க மேல வாசிக்க வேணாம். அதாவது நீங்க மார்க் 12:1 சொல்ல வேணாம். அப்படியே வசனத்தை டைரக்டா படிச்சுன்னு போயிடுங்க. ஒரு 5-6 வசனம். இது ஒரு உவமை, கவனமா கேளுங்க. இதுல நம்ம தேடி வந்து இருக்கிற சிம்சோன் யாருன்னு தெரிய வரும்.